திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னா, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் வண்டி வாகனங்களை நிறுத்துறதுக்கு ஒரு சரியான பகுதிகள் எது அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன், நிறைய கோளாறு. அப்போ நம்ம ஒரு வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னாவே முதல்ல இன்னைக்கு பைக் இல்லாதவங்க யாரும் இல்லை, கார் இல்லாதவங்க கிட்டத்தட்ட யாருமே இல்லை. அந்த அளவுக்கு கார் பைக்கு அப்படிங்கிறது நிறைய வந்துருச்சு. ஒரு வீட்டுக்கு 2 காரு 3 காரு, பைக்கு 4 பைக்கு 5 பைக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த காரு பைக்கு இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. அப்போ இந்த கார் பைக்கு எல்லாம் பொதுவாக வாஸ்துப்படி தான் நிறுத்தணுமா அப்படின்னா, நிச்சயம் எல்லா பொருள்களையும் அதுக்குன்னு ஒரு சரியான இடம் இருக்கு. அந்த இடங்கள்ல நிறுத்தினா அது ஒரு வாஸ்துப்படி ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த கார் பைக்குகளை எல்லாம் சரியான முறையில் அமைக்கணும் அப்படின்னா எந்த திசையில் அமைக்கணும் அப்படிங்கிறது நிறைய அனுபவங்களோடு நிறைய ஆராய்ச்சிகளோடு இப்படித்தான் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு காணொளி தான் நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. ஏன்னா ஒரு அந்த டைட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விளம்பரங்கள், தவறான ஒரு விஷயங்கள் சீக்கிரமா ரீச் ஆகுது. அவங்க பேசுற கண்டென்ட் தவறான கண்டென்ட் தான், ஆனா அந்த கண்டென்ட்டை ரீச் அதிகமா போகுது. ஆனா உண்மையான சில விஷயங்கள் எல்லாத்துலேயுமே, ஜோதிடமா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும், அனைத்து விஷயங்களையுமே உண்மை வெளிப்பட மாட்டேங்குது, லேட் ஆகுது. ஆனா பொய்யான விஷயங்கள் அதிக வாடிக்கையாளர்களை நோக்கி போகுது. அப்ப இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் மற்ற நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் செய்யுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஷேர் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு உண்மையா நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ண மாதிரி, பொருளாதார ரீதியை உதவி பண்ணலைன்னா கூட அடுத்தவங்க ஒரு வீடு கட்டக்கூடியவங்க, நிலம் வாங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பா ஷேர் பண்ணும். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு வரைபடத்தை மூலம் நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நம்ம என்னதான் ஒரு வாயில ஒரு விஷயத்த சொன்னோம்னா டக்குன்னு ரீச் ஆகாது, புரியாது. அப்போ ஒரு வரைபடமாட்ட போட்டு காட்டுறப்போ உங்களுக்கே அழகா புரிஞ்சுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை போடுறோம். இங்க பாருங்க, இது ஒரு இடம், அவங்களோட இடம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த இடம் ஒரு 60க்கு 40 இடம்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்ப சதுரமா போட்டுருக்கோம்னாலும் நினைக்காதீங்க, இது ஒரு 60க்கு 40 இடம்ங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல திசைகளை நீங்க எப்ப பார்த்தாலும் திசைகள் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். திசைகள் தெரியாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. திசைகள் என்பது நிச்சயமாக ரொம்ப முக்கியம். இப்ப மேல வடக்கு, கீழே தெற்கு, இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை, இதுதான். அப்ப இந்த திசையில ஒருத்தர் வீடு வடக்கு பார்த்தே வீடு கட்டுறாங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு வடக்கு பார்த்து வீடு கட்டுறாங்க. அப்ப வடக்கு பார்த்து வீடு கட்டுறாங்க அப்படின்னா வீடு எப்படி இருக்கும்? சரி, வடக்கு வேணா, கிழக்கு பார்த்து ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிழக்கு பார்த்து வீடு கட்டுறாங்கன்னா இது தென்மேற்கு மூலை, இது தென்மேற்கு, இது தென்கிழக்கு, இது வடகிழக்கு. ஏன் நான் திசை போடுறேன்னா உங்களுக்கு புரிதலுக்காக தான். இது வடமேற்கு. இதுதான் இந்த திசைகளுடைய தன்மைகள் பூராமே. அப்போ இதுல ஒருத்தர் வீடு கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க? ஒரு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு வீடு கட்டுறாங்க. அதாவது ஒரு பெட்ரூம்பு, சிம்பிளா தான் போடுறேன் நான். ஒரு சமையல் ரூம்பு, ஒரு பெட்ரூம்பு, ஒரு அட்டாச் பாத்ரூம், இவ்வளவுதான் சிம்பிளா போட்டுக்கிட்டாங்க. இது ஒரு ஹாலு, இது கிச்சனு, இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்பு, இதெல்லாம் டோர். அதே மாதிரி இது டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சு, இது ஒரு பெட்ரூம்.
இது டோர், இது மெயின் டோர். சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக தான் நான் போடுறது. இப்படி ஒரு வீடு வந்து கிழக்கு பார்த்து ஒரு வீடு கட்டிட்டாங்க. இது ஒரு பெட்ரூம். இது அளவெல்லாம் நான் போடல, ஏன்னா அளவெல்லாம் போட்டா அது வேற மாதிரி தான் போயிடும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வீடு இருக்குது. இந்த இடத்துல நம்ம கார் பார்க்கிங் போடணும் அப்படின்னா, பைக் நிறுத்தணும் அப்படின்னோம்னா, எக்காரணத்தை கொண்டோ நீங்க வடகிழக்கு திசையில் மட்டும் கார் பைக்கு எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது. ஏன்னா அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது இருக்கிறதுலே லேசான பள்ளமான ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய காற்றோட்டம் உள்ள ஃப்ரீயா இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் ஒரு காரு பைக் எல்லாம் வச்சு நிறுத்தி அந்த இடத்த வெயிட் ஏத்துனோம்னா நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்காது. அப்ப வடகிழக்க நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வடகிழக்குங்கிறதுனா இந்த இடம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க காரு நிறுத்துறதுக்கு ஒரு இடத்த நான் சொல்றேன், நல்லா பாத்துக்கங்க. உங்களுடைய திசை பாருங்க, இதா 40 அடியா? அப்ப 40 அடியை நீங்க ஒரு 10 அடி இது போட்டுக்குங்க, அடுத்த ஒரு 10 அடின்னு போட்டுக்குங்க, அடுத்த ஒரு 10 அடின்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு 10 அடின்னு வச்சுக்கோங்க. இது 40 அடி மொத்தம். அதே மாதிரி 60 அடினா இது ஒரு 15 அடி விட்டுக்குங்க, இது ஒரு 15 அடி, இது அடுத்தது ஒரு 15 அடி, அடுத்தது ஒரு 15 அடி. இது 4ஆ டிவைட் பண்ணிக்கங்க, இது 60 அடி. அப்ப நம்ம கார் பார்க்கிங் நிறுத்துறதுக்கு முதல் தரத்திலேயே ஒரு சிறப்பான இடம் அப்படின்னாவே முதல்ல வடமேற்கு மூலை தான். ஏன்னா வடமேற்கு மூலைங்கிறது காற்று சம்பந்தப்பட்ட மூளையை குறிக்கக்கூடிய விஷயம். அப்ப காற்று சம்பந்தப்பட்ட மூளை அப்படின்னா வர போக வர போக வர போக, இதுதான். அப்ப இந்த வடமேற்கு மூலையில காரை நிறுத்துவது மிகவும் மிக மிகவும் உன்னதமான விஷயம். அப்ப காரை நிறுத்துறது வடமேற்கு மூலைனா எது? வடமேற்கு மூலைனா இந்த இடம் தான் வடமேற்கு மூலைங்கிறது. இந்த இடத்துல காரை நிறுத்தலாம், அது சிறப்பான பலனை நிச்சயமா கொடுக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வரக்கூடிய இந்த 10 அடியும் நீங்க கார் நிறுத்துற மாதிரி தாராளமா பண்ணலாம், சிறப்பான முன்னேற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும். இந்த இடத்துல கார் செட்டு போடுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க கார் நிறுத்தத்துக்கு உண்டான ஒரு அமைப்புகளை பண்றதா இருந்தாலும் சரி, இந்த இடத்துலயும் போடலாம். அதே மாதிரி இந்த மூணாவது இந்த இடம் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த இடத்துலயும், அதாவது இந்த இடத்துல இருந்துதான் நீங்க பாத்துக்கங்க, வீட்டுடைய இந்த தென்மேற்கு மூலை செவுத்த இப்படி நேர் பண்ணி தான் நீங்க கார் செட்டு போடுற மாதிரி தாராளமா போடலாம். இந்த மூளை போடாம இங்க மட்டும் போட்டக்கூடாது, அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 1 2 3 போறோம் பாத்தீங்களா, இந்த 1வது இடத்தையும் சேர்த்தி 2வது இடத்தையும் சேர்த்தி 3வது இடத்தையும் சேர்த்தி இந்த இடத்துக்குள்ள நீங்க போடலாம். ஆனா நீங்க இந்த இடத்த 1 2 விட்டுட்டு இந்த இடத்த மட்டும் நான் சொன்னேன்னு போடக்கூடாது. அப்ப இந்த வரக்கூடிய இந்த 10 அடி அப்படிங்கிறதுல கார் செட்டு அப்படிங்கிறது முற்றிலும் தவறான விஷயம். இந்த இடத்துல அமைக்கவே கூடாது. முதல்ல இந்த 2 இடத்துல கார் செட்டு போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. கொஞ்சம் கார், என்னோட கார் பெருசா இருக்குதுங்க, வளர்த்தியா இருக்கும், கார் நிறுத்த முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணணும்னா இந்த 3வது பகுதி யூஸ் பண்ணிக்கங்க. 2 பகுதிக்குள்ளேயே 2 பகுதிக்குள்ளேயே கார் நிறுத்துற அளவுக்கு செட்ல வந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த 2 பகுதிக்குள்ளேயே 3வது பகுதிக்கு போடவே வேணாம், 2வது பகுதிக்குள்ளேயே போட்டுக்கங்க. கார் வளர்த்தி பத்துல அப்படிங்கிறப்ப வேணுமா இந்த 3வது பகுதியை எடுத்துக்கங்க. இது முதல் தரத்துடைய கார் நிறுத்துறதுக்கு உண்டான சிறப்பான அம்சம் ஃபர்ஸ்ட். 2வது பாத்தீங்கன்னா அக்னி மூலையும் கார் நிறுத்துறதுக்கு சிறப்பான இடம். அப்ப இதுவும் அதே மாதிரிதான். இந்த 15 அடியும் சிறப்பு, 2வது 15 அடியும் சிறப்பு, 3வது 15 அடி சிறப்பு, இந்த 4வது 15 அடிங்கிறது ஆகவே ஆகாது. இதுல தென்கிழக்கு மூலையிலையும் இந்த வீட்டோடைய மெயின் செவுரு இருக்குது பாத்தீங்களா, இந்த மெயின் செவுத்தை நேர் பண்ணி கிழக்கு காம்பவுண்டையும் ஒட்டக்கூடாது, வீட்லயும் ஒட்டக்கூடாது. அது இந்த இடத்தையும் அதே தான். நீங்க பாத்துக்கங்க, வடமேற்கு மூலையிலுமே இந்த இடத்துல கிழக்கு பார்த்தும் ஒட்டக்கூடாது, அதாவது வடக்கு செவுத்துலயும் ஒட்டக்கூடாது, இந்த தெற்கு செவுத்துலயும் மேற்கு செவுத்துலயும் ஒட்டக்கூடாது, தனியா இருக்கணும். இங்கேயும் அதே மாதிரிதான் வீட்டோடைய தென்மேற்கு மூலைக்கு நேர் பண்ணி இந்த இடத்துலயும் போடலாம், அடுத்தது 2வது பகுதியிலையும் போடலாம், 3வது பகுதியிலையும் போடலாம். இந்த பகுதியில மட்டும் முற்றிலும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 2 பகுதியிலேயே நீங்க போட்டு முடிச்சிருங்க, அது கரெக்ட். சப்போஸ் கார் வளர்த்தியா இருக்குது, எங்களுக்கு 10 அப்படிங்கிறப்ப வேணுமா இந்த 3வது பகுதி எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா 2 பகுதிக்குள்ளேயே காரோட வளர்த்தி வருது அப்படின்னா இந்த பகுதி, இந்த பகுதியும் இந்த பகுதிக்குள்ள நீங்க காரை நிறுத்திக்கங்க. வேற இடத்துக்கு தயவு செய்து யார் சொன்னாலும் நீங்க தயவு செய்து நம்ப வேண்டாம்.
கார் நிறுத்துறதுக்கு இதுதான் உன்னதமான அமைப்பு. இதுல காரோடைய சூட்சமங்கள் இன்னொரு விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க கார் எப்பயுமே அந்த ஸ்டேரிங் பார்த்து நம்ம ஓட்டிட்டு எப்படி போறோமோ பாத்தீங்களா முகம், அந்த கார் ஓட்டக்கூடிய அந்த இன்ஜின் பகுதி நம்ம டிரைவர் சீட்ல உட்கார்ந்தோம்னா கார் ஓட்டுற மாதிரி இருக்குல்ல, அப்ப அந்த கார் ஓட்டக்கூடிய அந்த பார்வை கிழக்கு பகுதியில் இருக்கிற மாதிரி அல்லது வடக்கு பகுதியில் இருக்கிற மாதிரி தான் காரை நிறுத்தணும். நீங்க காரை எங்க நிறுத்தினாலும் கிழக்கு நோக்கி கார் இருக்கணும் முகம், வடக்கு நோக்கி கார் முகம் இருக்கணும். இதுதான் ஒரு உன்னதமான விஷயம். இதுல என்னன்னா தென்கிழக்கு முறையில வைக்கக்கூடிய காரை அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு முறையாவது, நான் பாருங்க காரை வாங்கிட்டேன், எனக்கு காருக்கு அதிக யூஸ் இல்லை, நான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாமே வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சு இல்ல 4 நாளைக்கு ஒரு தடவை வண்டினாச்சு ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க எடுத்து பயணம் பண்ணலாம். ஏன்னா ஒரே இடத்துல நிலையாவும் நிக்க கூடாது. ஏன்னா தென்கிழக்குங்கிறது அக்னி மூலை, அப்படியே நின்றுகிட்டு இருக்கக்கூடாது. அது வண்டியில ஏதாவது சின்ன சின்ன மைனர் ரிப்பேர் கோளாறுகள் வரும். அப்ப வாரத்துல எடுக்க முடியாதவங்க வண்டி அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணினாச்சு ஒரு 10 நிமிஷம் ஓட விட்டுட்டு நிறுத்துங்க. வடமேற்கு மூலையில அப்பப்போ ரெகுலரா நான் வண்டி எடுப்பேன் போவேன் வருவேன் போவேன்னா அந்த வடமேற்கு மூலையில கார் செட்டு போட்டுங்க. இது கிழக்கு பார்த்த வீடா இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த வீடா இருந்தாலும் சரி, இந்த 2 வீட்டுக்குமே இந்த மாதிரி அமைப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த அரசியல் தலைவர்கள், அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், அரசு துறை சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே, அதாவது வாத்தியார் முதற்கொண்டு பேங்க்ல அரசு பேங்க்ல வேலை செய்யற கொண்டு அரசியல்வாதிகள் முதற்கொண்டு அரசியல் தலைவர்கள் அமைச்சர் இவங்க மாதிரி இவங்களுடைய கார்கள் பூராமே எப்பயுமே கிழக்கு பார்க்குற மாதிரி நிறுத்துங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அட்டகாசமா இருக்கும். நார்மலா பிசினஸ் பண்றேன், நான் ஒரு நிறுவனம் வச்சு அமைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் தனியார் துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆளா இருக்கிறேன். ஏன்னா சூரியன் என்பது கிழக்கு. அப்ப அரசியல், அரசாங்கம், அரசியல் தொடர்புகள், அரசு ரீதியான வேலைப்பாடுகள் இருக்கிறவர்களுக்கு அனைத்து நபர்களுக்குமே கிழக்கு திசை நோக்கி காரணம்னா ராஜயோகம். ஆனா குருங்கிறது தனியார். அப்ப வடக்கு நோக்கி கார் இருக்கலாம். யாராருக்கு? இந்த தனியார் துறை சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க, தனியா சம்பந்தம் இல்லாத ஒரு தொழிலதிபர்கள், பிசினஸ் மேக்னெட்டுங்கிறாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாமே வடக்கு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பான உன்னதமான அமைப்பு கொடுக்கும். எக்காரணத்து கொண்டோ உங்களுடைய கார்களை தெற்கு திசை நோக்கியோ அல்லது மேற்கு திசை நோக்கியோ காரை தயவு செய்து நிறுத்தாதீங்க. ஏன்னா தெற்கு மேற்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல காந்த விசை கதிர்களுடைய சக்தி வரக்கூடிய அல்ல. அங்கிருந்து வரக்கூடிய கதிர்கள் அனைத்துமே தீய சக்திகளை வரவழைக்கக்கூடிய கதிர்கள் தான் அந்த மூலையிலிருந்து வரும். அப்ப என்ன ஆகும்? வண்டியில அதிக பழுதுகள் ஏற்படும். நேரம் இன்ஜினை தான் பார்க்கும். கார் நிறுத்துறதுக்கு கண்ட இடத்துல எல்லாம் நிறுத்துறாங்க, நீங்க என்ன புதுசா சொல்றேன்னு சொல்லாதீங்க. நாங்க வாஸ்துவ ஜோதிடத்தை ஒரு மனமார்ந்த நேசிச்சு அதன் மேல் மோகத்துல நாங்க அதையெல்லாம் ஃபாலோ பண்றோம். நீங்க அப்படி அது மாதிரி ஜோதிடம், ஆன்மீகம், இந்த கடவுள் இந்த மாதிரி நேசிக்கிறவங்க தாராளமா இதை வீடியோ பார்க்கலாம். இந்த ஜோதிடம், வாஸ்து இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாமே அப்பாற்பட்டு இருக்கிறவங்க தயவு செய்து கமெண்ட்ல நீங்க போடவே வேணாம். நீங்க போடுறது வேஸ்ட். இது ஒரு தெய்வீக கலை. அந்த கலையின் உள்ளுணர்வு அதுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க உங்களுடைய கார்களை மேற்கு திசை நோக்கியோ அல்லது தெற்கு திசை நோக்கியோ நிறுத்தாதீங்க. அப்ப ஒரு 100க்கு 100% உண்மையான கார் நிறுத்துறதுக்கு, பைக் நிறுத்துறதுக்கு இந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேற எந்த இதையும் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. அது சிறப்பான பதிவே அல்ல. இது மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க வீட்டுல புதுசா வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார் பார்க்கிங் அமைச்சு பண்ணுங்க. சிறப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.